ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2.5 கப்பு பாஸ்மதியை 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடல் பாசி அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அண்டிப்பருப்பு, முந்திரி பழம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். 2-3 பீன்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஒரு கேரட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 50 கிராம் பச்சை பட்டாணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 4 பெரிய வெங்காயத்தை 2 தனியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகு, கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, ஒரு கேப்சிகமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் எடுத்து வச்சுருந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அது கூடவே 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்ததையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். இப்போது வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் இது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது கூடவே புதினா, கொத்தமல்லி அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கினதும் பச்சை மிளகும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம். கேரட், பீன்ஸு, கேப்சிகம், பச்சை பட்டாணி வாஷ் பண்ணது அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நெய்லேயே வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வதக்கிடலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு வதங்கி இப்படி ஆனதும் இப்போது நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இன்றைக்கி 2.5 கப் அரிசி எடுத்துருக்கோம். ஸோ 2.5 கப் அரிசிக்கு 5 கப்பு தண்ணி ஆட் பண்ணுறேன். எந்த கப்பில் நீங்கள் அரிசியை மெஷர் பண்ணி எடுத்தீங்களோ அதே கப்பில் தண்ணியும் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ 5 கப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நான் தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணுறேன். உப்பு ஆட் பண்ணி கொஞ்சமாக கொதிக்க விட்டுடலாம். தண்ணி கொதித்ததுக்கப்புறமா ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை இதில் உடையாமல் ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 2 விசில் வச்சு எடுத்துருங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி அண்டிப்பருப்பு, முந்திரி பழம் 2யும் ஃப்ரை பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. அதே நெய் கூட கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 2 பெரிய வெங்காயம் தனியாக வச்சுருந்ததையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆக்கிடலாம். இப்போது ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியன், கேஷ்யூ நட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சாதத்துக்கு மேலே ஆட் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருந்த நெய்யும் அதுலேயே ஊற்றிடுங்க. இப்போது வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.